ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படம். படத்தோட நேம் பரமசிவன் ஃபாத்திமா. இது ஒரு கிரைம் ட்ராமா மூவி. இந்த படத்தில் விமல் ஹீரோவா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை இசக்கி கார்வண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி சுப்பிரமணியபுரம், யோகோபுரம், சுல்தான்பேட்டை அப்படிங்கிற 3 ஏரியாக்கள் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த 3 ஏரியாக்களும் மதங்களை பேஸ் பண்ணி பிரிக்கப்பட்டிருக்கு. சுப்பிரமணியபுரத்துல இந்துக்கள் இருக்கிறாங்க, யோகோபுரத்துல கிறிஸ்டின்கள் இருக்காங்க, முஸ்லிம்கள் சுல்தான்பேட்டையில இருக்காங்க. இதுல சுப்பிரமணியபுரத்துக்கும் யோகோபுரத்துக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அது ஏதோ ஒரு வகையில பேசி தீர்க்கப்பட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த ஏரியாக்கள்ல அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது. புதுசா கல்யாணமான மாப்பிள்ளைய ரிசப்ஷன் அப்பயே கொல்லப்படுறாங்க. இது அடுத்தடுத்து நடக்கிறதுனால இந்த கேஸை சால்வ் பண்ண சொல்லி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு போலீஸ் ஆபீசரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அவரு இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா, இந்த கொலைகளுக்கும் ஹீரோ ஹீரோயின் இவங்களுக்கும் இடையில இருக்க சம்பந்தம் என்ன, இந்த கேஸை அந்த போலீஸ் ஆஃபீஸர் சால்வ் பண்ணாரா இல்லையா, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் பரமசிவன் ஃபாத்திமா. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம். இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு மைனா சுகுமார் பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த மலைவாழ் பேசிஸ்ல இருக்க ஏரியாக்கள்ல ஒளிப்பதிவுங்கிற வகையில சீன்ஸ் எல்லாம் அழகா கேப்சர் பண்ணி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் தீபன் சக்கரவர்த்தி பண்ணியிருக்காரு, எடிட்டர் புவன். இவங்க 2 பேரும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஏன்னா படத்தோட ஃப்ளோல பாக்குறப்ப எடிட்டிங் அந்த அளவு பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இல்ல. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஓவர் இறைச்சலா இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, ஹீரோவா விமல் பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி தான் ஹீரோயின் அதிரா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாம MS பாஸ்கர் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அவர் தான் யோகோபுரத்தோட பாதிரியாரா இருப்பாரு. அவர் கொடுத்த கேரக்டரை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. இவங்க 3 பேரை தவிர படத்தில் நடிச்ச நிறைய நடிகர்கள் அந்த அளவு எஃபெக்டிவான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. சில இடங்கள்ல நிறைய ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் செயற்கைத்தனமா இருந்துச்சு. இதனால படத்தோட நம்மளால அந்த அளவு ஒன்றி படத்தை பார்க்க முடியல. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே அந்த அளவு எஃபெக்டிவா இல்ல. அப்ப செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளேல எல்லாமே அந்த அளவு ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணாம மேம்போக்கா எடுத்து கொண்டு வந்திருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்து நடக்கிற சில விஷயங்கள்லாம் பெருசா லாஜிக்கலாவும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்லை. அந்த கொலைகளும் சரி, அது மட்டும் இல்லாம படத்தில் நடக்கிற விஷயங்களும் ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்லை. சீன்ஸ் எல்லாம் அந்த அளவு சுவாரஸ்யமா இல்லை. இவங்க சீன்ஸை டெவலப் பண்ணதும் இம்மெச்சூரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான கண்டென்ட் எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருப்பாங்க. அதுதான் இந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்க ஒரு சின்ன நல்ல விஷயம். ஏன்னா எந்த படத்துலையும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஓப்பனா பேச மாட்டாங்க, பூசி மொழுகுன மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. பட் இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல மதத்தை பேஸ் பண்ணி அந்த மத கன்வெர்ட் ஆகிற விஷயங்களை ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை தவிர செகண்ட் ஹாஃப்லையும் மற்ற விஷயங்கள்லாம் சீன்ஸ் அந்தளவு எஃபெக்டிவா கேப்சர் பண்ணல. ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் சுமாராக இருந்துச்சு. லாஜிக்கலாகவும் சில கொஸ்டின்ஸ்னு அதுவும் ப்ராப்பரா செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளேயும் அந்தளவு எஃபெக்டிவா இல்லை. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஸ்கிரீன் பிளே இன்னுமே பெட்டரா பண்ணியிருக்கணும். நிறைய இடங்கள்ல ஸ்கிரீன் பிளே சொதப்பலாதான் இந்த மாதிரி இருந்துச்சு. ஓவராலா சொல்லணும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இவங்க கான்ட்ரவர்ஷியலான கண்டென்ட் எல்லாத்தையும் ஓப்பனா போல்டா பேசியிருந்தாங்க. அது நல்ல விஷயம். பட் அதை தவிர படத்துல எதுவுமே ப்ராப்பரா இல்ல. ஸ்கிரீன் பிளே, டெக்னிக்கல் விஷயங்கள், படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ், சீன்ஸா கன்வெர்ட் பண்ற விஷயம், மேக்கிங்னு எல்லா இடங்கள்லயும் ஏதோ ஒரு இம்மெச்சூரிட்டி இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே சுமாரான படம். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.